குஜராத்தில் பலாயிரக்கணக்கான கோயில்களை மோடி இருக்கும்போது இடித்தார். இன்றைக்கும் இடிச்சுன்னு இருக்கிறாங்க. காரணம் விரிவுபடுத்தணும், நகரை நாங்கள் பொதுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இடிக்கிறாங்க. ஆனால் எங்கேயாவது தமிழ்நாட்டில் அப்படி கோயில் இடிக்கப்பட்டதுன்னு இருக்கா? எந்த இடத்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் கடவுள் இருக்கிறவன் சொல்கிறவன் தான் இடிக்கிறான். ஆனால் கடவுள் மறுப்பு சொல்கிறவங்க இடிக்கிறது இல்லை. யாரும் 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்களே கண்டி யாருன்னா இடிக்கிறாங்களா இங்கே? ஆனால் இந்த ஆட்சியை பார்த்து காரணம் இன்றைக்கி முருகனால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா திமுகவுடைய வளர்ச்சி, அது திமுகவுடைய அவங்க செய்கிற நலத்திட்டங்கள், அவங்க மக்களுக்கு செய்கிற இது கடைசி குடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 4 திட்டங்கள் போய் சேர்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்தா ஒரு பெண்களுக்கு. அதே மாதிரி இந்த விடியல் பயணம், கட்டணமில்லா விடியல் பயணம், அதுவும் அந்த குடும்பத்திலே போய் சேருது. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற புதல்வர் திட்டத்தில் அங்கே போகுது. மாணவிக்கும் கொடுக்குற திட்டம் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் ஒரு குடும்பத்தில் 4 திட்டம் போகுது. அந்த 4 திட்டம் போய் இன்றைக்கி இது இன்றைக்கி இருக்கிற முதல்வரை ஸ்டாலின் அவரை சொல்கிறாங்க, மக்கள் வாழ்த்துறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவைன்னு. ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு ஒரு டிவியில் ஒன்று காட்டணுங்களா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் ஏன் காண்டாக மாட்டார்? அம்பேத்கர் வாலி, ஸ்டாலின் வாலி, பெரியார் வாலி, இதெல்லாம் பார்க்க தான் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. தமிழ்நாட்டில் திமுகவை ஒழிக்கணும். இப்போ வடநாட்டு வரையிலும் படிச்சுதான். இதை பாருங்க, பெரியார் வாழுகின்றாங்க, அம்பேத்கர் வாழுகின்றாங்க, ஸ்டாலின் வாழுகின்றாங்க. எல்லாம் அவங்க வடநாட்டில் இது பரவமுன்னு அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இதனால்தான் தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் திமுகவை.